புதிய பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்ய சென்ற சபாநாயகர் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு தற்போது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் தொடர்ந்து அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். சபாநாயகரை சுற்றி வளைத்து பொதுமக்கள் சரமாரியாக கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காத விளம்பர திமுக அரசால் மக்கள் ஆவேசம் அடைந்து சபாநாயகரை சூழ்ந்து கொண்டு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள கோட்டையடி கிராமத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக அடிப்படை வசதிகளான குடிநீர், சாலை வசதிகள், மயானத்திற்கு செல்லக்கூடிய சாலை வசதிகள் என எதுவுமே இல்லாமல் தற்போது வரை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் அவதிப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பகுதியில் வாக்கு கேட்டு வந்த சபாநாயகர் அப்பாவு தந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஆனால் இது தொடர்பாக தொடர்ந்து அவரிடம் பலமுறை அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் நேரடியாக சென்று மனுக்கள் வழங்கிய போதும் அவர் எப்போதும் வாய் தவறால் தெரிவிப்பது போல உடனடியாக உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் நான் அடுத்த மாதமே செய்து விடுவேன் என தெரிவித்து 4 ஆண்டுகளாக சென்று கொண்டுள்ளது. இந்த நிலையில் இன்று வள்ளியூரில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்வதற்காக தமிழக சபாநாயகர் அப்பாவு மற்றும் மாவட்ட கலெக்டர் சுகுமார் ஆகியோர் நேரடியாக சென்று தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது இதை தெரிந்த அந்த கிராம பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கைகளில் அந்த கோரிக்கை பதாகைகளை ஏந்தி நேரடியாக அந்த பேருந்து நிலையத்துக்கு செல்ல முயன்ற போது அவர்களை போலீசார் தடுத்துள்ளனர். ஆனால் இருந்த போதிலும் போலீசாரிடம் கடும் வாக்குவாதம் செய்துவிட்டு நேரடியாக சென்று சபாநாயகரை ஒட்டுமொத்தமாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் தங்கள் முற்றுகையிட்டு தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நீண்ட காலமாக தங்கள் கோரிக்கை வைத்த பிறகும் தற்போது வரை அதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து நாங்கள் எப்போதெல்லாம் உங்களுடைய நேரடியாக சென்று மனு கொடுத்தாலும் உடனடியாக அந்த பணிகள் அனைத்தும் அடுத்த மாதமே நடந்துவிடும் என்று அடிக்கடி தெரிவித்து தங்களுடைய காரிகள் எல்லாம் தற்போது மிகப்பெரிய ஒரு இதே கேள்விதான் தங்களுடைய தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இதே பதிலை தான் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து தங்கள் கிராமத்திற்கு தேவையான குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் எதுவும் செய்யப்படாதால் அத்தியாவசியமாக தங்களுக்கு தேவையாக எந்த வசதியும் இதுவரை செய்யப்படவில்லை. 4 ஆண்டுகள் இந்த விளம்பர திமுக ஆட்சி தங்களுடைய பணிகள் முடித்த பிறகும் ஒவ்வொரு பகுதிக்கும் தங்கள் 4 ஆண்டுகளாக என்ன செய்தோம் என்று துண்டு பிரசுரங்களை ஒவ்வொரு பகுதியும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதே போல எந்த பகுதியிலும் 4 ஆண்டுகளாக எந்தவித ஒரு அடிப்படை வசதியும் இல்லை என தெரிவித்து அந்த துண்டு பிரசுரங்களை நீங்கள் விநியோகம் செய்ய தயாரா இருக்கிறீர்களா என கேட்டுள்ளார்கள். இதனால் கடுமையான வாக்குவாதத்தில் சபாநாயகர் முன்பாக தங்களுடைய மிகப்பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த போலீசார் அவர்களை பொதுமக்களை தடுத்த போது பொதுமக்கள் போலீசாரிடமும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். என்னால் நாங்கள் பல முறை தெரிவித்த பிறகும் தங்களுக்கான கோரிக்கை என்பது எதுவுமே நிறைவேற்றப்படாத காரணத்தினால் தற்போது தங்கள் ஊரில் இருந்து நேரடியாக சபாநாயகரை கண்டு தங்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். இதே போன்று தங்களை 4 ஆண்டுகள் ஏமாற்றியதன் காரணமாக அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விளம்பர திமுக அரசுக்கு தங்கள் பகுதியில் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை புறக்கணித்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை செலுத்துவோம் எனவும் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் தற்போது இதனால் அவரிடம் பேச முடியாத தமிழக சபாநாயகர் அப்பாவு அவசரமாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்து தனது வாகனத்தில் தனது காரில் ஏறி தப்பி ஓடினார். இந்த சம்பவம் என்பது அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வர்ணியா. செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.